ஹாய் மக்களே, நான் உங்க சுபாஷினி ஜெகன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் பத்தி. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் எனக்கு இங்கிலீஷ் வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீடியோல இங்கிலீஷ் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரணும்னா பெல் ஐக்கானை கண்டிப்பா ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்சனோ பிளேஸோ ஏதாவது ஒரு நவுனை வந்து குறிக்கும். கூடவே அதோட வெர்புங்கிறது அதோட ஆக்ஷனை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் இல்லை ப்ளூரலாக இருக்கும்போது அதோட வெர்ப் வந்து என்னவா இருக்கணும், சிங்குலராக இருக்கணுமா ப்ளூரலாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹரி அண்ட் ராம் இஸ் ஹியர் அப்படிங்கிறது தான். இந்த சென்டென்ஸ்ல ஒரு எரர் இருக்குது. அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். கெஸ் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாம், ஹரி அண்ட் ராம் ஆர் ஹியர் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். அது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹரி ராம் அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை குறிக்கிறது தான் ஹரியும் ராமும். ஸோ ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு ஒரு அண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணோன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்ப் வந்து கண்டிப்பாக ப்ளூரலாக இருக்கணும். ஸோ ஹரி அண்ட் ராம் ஆர் ஹியர் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. The secretary and principal are coming அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் ஒரு எரர் வந்து இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல? The secretary and principal is coming அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா? இப்போ the secretary and the principal அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த the அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை குறிக்கும். அதாவது செக்ரட்டரிங்கிறது ஒரு பர்சன், பிரின்சிபல்ங்கிறது இன்னொரு பர்சன் அப்படிங்கிறத குறிக்கும். ஆனால் நம்மளோட சென்டென்ஸில் இருக்கிறது the secretary and principal அப்படின்னு தான் இருக்குது. அதாவது ஒரே பர்சன் தான் செக்ரட்டரியாவும் இருக்கிறாரு, பிரின்சிபலாவும் இருக்கிறாரு. ஸோ ஒரே பர்சனை குறிக்கிறதுனால verb உங்களுக்கு சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ the secretary and principal is coming அப்படிங்கிறது தான் the correct sentence formation-ஆ இருக்கும். இல்லைன்னா the secretary and the principal are coming அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்க ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஈச் பாய் அண்ட் கேர்ள் வேர் ரெடி. இதான் சென்டென்ஸ். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஈச் பாய் அண்ட் கேர்ள் வாஸ் ரெடி அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாய் அண்ட் கேர்ள் அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து குறிச்சா கூட இதுக்கு முன்னாடி ஈச் அப்படிங்கிற வேர்டு வரதுனால ஈச் பாய் அண்ட் கேர்ள்னா ஒவ்வொரு பாயும் ஒவ்வொரு கேர்ள் அப்படின்னு குறிக்குது. ஸோ இதுக்கு அடுத்த வரக்கூடிய வேர்பும் கண்டிப்பா சிங்குலரா தான் இருக்கணும். சோ ஈச் பாய் அண்ட் கேர்ள் வாஸ் ரெடி அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல தெரியுது. neither he nor I were there. இதுதான் சென்டென்ஸ். இதுலேயும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கரெக்ஷன் இருக்குது. அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. neither he nor I was there அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்மேஷன். என்ன ரூல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா neither nor either or அப்படிங்கிற மாதிரி உள்ள சென்டென்சஸ் எதெல்லாம் வந்துச்சோ அது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும். ஸோ neither he nor I was there அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் நம்ம ஜஸ்ட் 4 ரூல்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதில் இன்னும் நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் தெரியணும்னு சொன்னாலும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மிச்ச ரூல்ஸையும் பார்க்கலாம்.